அரசியல் கட்சி அறிவிப்பிற்கு முன் விஜயகாந்த் நினைவிடத்தில் விஜய் என்ட்ரி. விஜய் மக்கள் இயக்கத்தின் செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் கள அரசியலை நோக்கி வேகமாக நகர்ந்து வருகின்றன. கடந்த ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தல் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் மக்கள் இயக்கத்தினர் பல இடங்களில் தேமுதிக, அதிமுக வேட்பாளர்களுக்கு கடும் டஃப் கொடுத்தனர். நடிகர் விஜய் பிரச்சாரத்துக்கு செல்லாமலேயே அவரது படத்தையும் கொடியையும் மட்டுமே பயன்படுத்தி இந்த வெற்றியை அவர்கள் சாத்தியப்படுத்தினர். இதனிடையே இன்னும் ஒரு மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தின் நடவடிக்கைகள் தேமுதிக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மிகவும் கூர்மையாக கவனித்து வருகின்றன. சென்னை பனையூரில் வைத்து தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை அவ்வப்போது சந்தித்து வருகின்றார் நடிகர் விஜய். அது மட்டுமல்லாமல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து ஒருங்கிணைந்து வருகிறார் விஜய். இதன் மூலம் தமது அரசியல் பிரவேசத்தை சூசகமாக உணர்த்த ஆரம்பித்து உள்ளார் விஜய். இதனிடையே விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக மாற உள்ளது என்றும் மாநாடு நடத்தப்பட உள்ளது எனவும் ஒரு தகவல் உலா வந்து கொண்டிருக்கின்றது. இதனிடையே ஐடி விங்கிங் அவசியம் குறித்து அறிந்து வைத்துள்ள நடிகர் விஜய் அதன் மீதும் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்னர் கூட ஐடி விங்கை வலிமைப்படுத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே விஜய் மக்கள் இயக்கத்தின் கடந்த அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம், கூகுள் ஃபாலோ ஸ்டோரி, தனி ஆப் என சமூக வலைதள பக்கங்கள் தொடங்கப்பட்டு உள்ளன. கட்சி அறிவிப்பிற்கு முன் அரசியல் தலைவர்களின் சமாதிக்கு சென்று ஆசி வாங்க திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. விஜயகாந்தின் நினைவிடத்திலும் விஜய் என்ட்ரி கொடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது.